ஓம் சாந்தி. இன்றைய இரவு பொழுதில் என்னுடைய உலகளாவிய விஷயங்களை எல்லாம் முடித்து இப்பொழுது நான் ஓய்வு எடுக்கின்றேன். இந்த நேரத்தில் என் மனதில் பதிய வைக்கும் கருத்துக்கள் அப்படியே ஆழ்மனதில் சென்று விடுகிறது. அதனால் இன்றைய நாள் முழுவதையும் சிந்தித்து என்னுடைய மகிழ்ச்சியையும் அமைதியையும் அதிகரிப்பதற்கான ஒரு நல்ல தீர்மானத்தை என் மனதிற்கு கொடுக்கின்றேன். இன்று முதலில் என்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறேன். நான் உடல் அல்ல, நான் ஒரு ஆத்துமா. இந்த உணர்வில் இருந்து என்னுடைய செயல்களையே நான் ஆராயும் பொழுது அதில் தேவையற்ற மற்ற விஷயங்கள் என்னுடைய முடிவுகளை பிரபாவிக்காமல் உண்மையான சரியான முடிவெடுக்க இந்த நிலை எனக்கு உதவுகிறது. இல்லையெனில் என்னுடைய முடிவுகள் மற்ற அடையாளங்களால் பாதிக்கப்பட்டு என்னுடைய தவறையோ அல்லது என்னுடைய நல்ல குணாதிசயத்தையோ உணராமல் போய்விடுகிறேன். அதனால் முதலில் நான் ஒரு ஆத்மா என்ற மனநிலையில் இருந்து இன்றைய வாழ்க்கையை நான் சோதிக்கிறேன். இன்றைய பொழுது இனிமையாகவே கடந்தது. ஆனால் சில இடத்தில் என்னுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மற்றும் சிலர் கூறும் கருத்துகளும் சில என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பேசிய கருத்துக்கள் என் உள்மனதிலும் அதே நல்ல நோக்கம் இருந்ததா என்பதை முதலில் சோதிக்கிறேன். மற்றவர்களுக்காக பேசாமல் என்னுடைய உள்நோக்கமும் என்னுடைய வார்த்தைகளும் ஒன்றாக இருப்பதற்கு முயற்சிக்கிறேன். எனக்கும் அது நன்மை தர வேண்டும். என்னுடன் பேசும் மற்றவருக்கும் அது நன்மை தர வேண்டும். இந்த ஒரு நல்ல நோக்கத்துடன் என்னுடைய பேச்சிருக்கும் பொழுது அதில் குழப்பங்கள் இல்லாமல், வார்த்தை ஜாலங்கள் இல்லாமல் தெளிவாக இருக்கின்றது. என்னுடைய வைப்ரேஷனும் பாசிட்டிவாக இருப்பதனால் அடுத்தவர் இதை எளிதாக ஏற்றுக்கொள்கிறார். அவ்வாறு சிலர் இன்று ஏற்றுக்கொள்ளாவிடினும் என் உள்மனதில் எந்த ஒரு தவறான எதிர்பார்ப்பும் இல்லாததனால் அவர் ஏற்றுக்கொள்ளாவிடினும் நான் பொறுமையோடு இருப்பேன். அது என் மனதை பாதிக்காது. ஏனெனில் என்னுடைய நோக்கமும் வார்த்தைகளும் ஒரே ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறது என்ற உணர்வுடன் இருக்கும் பொழுது அவர் இன்று ஏற்றுக்கொள்ளாவிடினும் நிச்சயமாக காலம் அதற்கு விடை கூறும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்வார் என்பதை உணர்ந்து நான் எந்தவித குழப்பமும் அடையாமல் என்னை பொறுத்தவரை நான் சரியான பாதையிலேயே நடக்கிறேன் என்ற தெளிவோடு இந்த காட்சியை முடிக்கிறேன். அவ்வாறு அவர்கள் கூறும் கருத்துக்கள் அவர்களுடைய நோக்கத்திற்கும் வார்த்தைகளும் மாறுபட்டிருப்பினும் நான் அமைதியாக அதை கேட்கும் பொழுது அவர்களுடைய வைப்ரேஷன் உள்நோக்கம் என்ன என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது.
அவ்வாறு புரிந்து கொள்ளும் பொழுது அது எனக்கு உட்படாத கருத்தாக இருப்பினும் கூட அதை இனிமையாக, தெளிவாக மறுத்து விடுகிறேன். அவ்வாறு மறுக்கும் பொழுது அந்த சூழலில் நான் மாட்டிக்கொள்ளாமலும் இருக்கிறேன். அதே நேரத்தில் அவர்களுடன் இருக்கும் என்னுடைய உறவும் பாதிக்காமல் பார்த்து கொள்ளுகிறேன். இதற்கெல்லாம் அடிப்படை என்னுடைய உள்ளும் புறமும் தெளிவாகவும் நல்ல நோக்கத்துடன் இருப்பதாகும். இவ்வாறு என் மனதின் அமைதியை அதிகரித்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால் தெளிவாக காண முடிகிறது, முடிவெடுக்க முடிகிறது. இந்த பயிற்சியை வரும் நாட்களிலும் சோதனை செய்து ஒவ்வொருவருடைய வார்த்தைகள் மட்டுமல்லாமல் அவருடைய உள் உணர்வையும் புரிந்து கொள்ள முயற்சிப்பேன். நான் ஆத்மா என்ற நிலையில் இருக்கும் பொழுது அடுத்தவருடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ளும் சக்தி எனக்குள் கூடுகிறது. இதை நான் புரிந்து என் வாழ்க்கையில் அடுத்தவர்களை புரிந்து கொள்ளும் சக்தியை அதிகரித்துக் கொள்வேன். இன்றைய தினம் எனக்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் ஏற்பட்டதனால் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் கூடியிருக்கிறது. அந்த ஒரு திருப்தியுடன் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். என் மனதிற்கும் புத்திக்கும் நன்றி கூறி இப்பொழுது நான் அமைதியான உணர்வோடு ஓய்வெடுக்க ஆரம்பிக்கின்றேன். எந்த ஒரு விஷயங்களையும் தூக்கத்தில் எடுத்துச் செல்லாமல் முற்றுப்புள்ளி வைத்து இன்றைய தினம் இனிதாக கழிந்தது, நாளைய தினம் நல்லபடியாக ஆரம்பிக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய தினத்தை முடித்து மனதை ஆசுவாசப்படுத்தி அமைதியான நிலைக்கு செல்லுகிறேன். நான் ஒரு அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.